நாம பார்க்க போறது கொடை வள்ளல் மன்னர் பாஸ்கர சேதுபதி. மன்னர் பாஸ்கர சேதுபதி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வருது சுவாமி விவேகானந்தர் சிக்காகோல நடைபெறக்கூடிய ஒரு உலகளாவிய ஒரு ஆன்மீக மாநாட்டில் பங்கு பெறுவதற்காக அவரை அனுப்பி வைத்தவர் தான் அப்படின்னு தான் நமக்கு தெரியும் இல்லையா. தான் கலந்து கொள்வதாக இருந்த அந்த மாநாட்டில் நாம கலந்துக்கிறத விட நம்மை விட சிறந்த விவேகானந்தர் கலந்துக்கிட்டாருன்னா அது நம்ம பாரத தேசத்துக்கும் நம்ம இந்து மதத்துக்கும் ஒரு பெரிய பெருமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதற்கான பொருட்செலவை ஏற்றுக்கிட்டு இங்கேருந்து அவர் கப்பல் வழியாக வழி அனுப்பி வைத்தவர் மன்னர் பாஸ்கர சேதுபதி அப்படின்னு தான் நமக்கு தெரியும் இல்லையா. ஆனால் அவர் வாழ்க்கையில் ஆரம்பத்திலேருந்து நிறைவு வரைக்கும் ஒரு கொடை வள்ளலாகவே வாழ்ந்திருக்கார். கர்ணனினுடைய மறுபிறப்புன்னே நாம் அவரை சொல்லலாங்க. அதாவது மன்னர் பாஸ்கர சேதுபதி 19ஆம் நூற்றாண்டில் நம்ம சிவகங்கை சீமையில் ஒரு தனி அரசாங்கமே அவர் அமைத்தாருங்க. ஒரு மன்னர் போல அவர் வாழ்ந்தார். அவருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய குருவாக அவர் யாரை மதிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சிருங்கேரி ஜெகத்குரு நரசிம்ம பாரதி சுவாமிகள் அப்படிங்கிறவரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார். அவருக்காகவே அவர் மிகப்பெரிய பக்தி சத்தையோடு தன் வாழ்க்கையை தொடர்ந்து போனார். ஒரு நாள் அவர் ஒரு ஆடை உடுத்தினாரு அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் அந்த ஆடை வேறு யாராவது ஒருவருக்கு தானமாக கொடுத்துருவார். அதாவது நம்ம புராணத்துல தான் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அதாவது தன் எச்சிலை தான் உண்ணாதவன் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு அரசன் அப்படின்னு சொல்லி நம்ம துரியோதனன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவன் ஒருவேளை ஒரு பாத்திரத்திலேருந்து எடுத்து சாப்பிட்டான்னா 2வது தடவை சாப்பிட்டா அந்த சாப்பாடு எச்சில் சாப்பாடு ஆயிரும் இல்லையா. அதனால அவன் என்ன பண்ணுவானா அடுத்து இன்னொரு சாதம் கொண்டு வருவாங்களாம் தட்டில். அதைத்தான் அடுத்தவன் எடுப்பானான். அந்த அளவுக்கு அவனுடைய எச்சிலேயே அவன் சாப்பிட மாட்டானான். புரிஞ்சுங்களா. அப்பேற்பட்டவனை நம்ம வரலாற்றுல தான் இதிகாசத்துல புராணங்கள் தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அப்படி ஒரு வாழ்ந்த ஒரு மன்னன் அவர் தான். அவருடைய ஆடை நாள்தோறும் ஆடை இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, வறியவர்களுக்கெல்லாம் தானமாக தினம் தினம் போய்கொண்டே இருந்தது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாம அவருடைய அமைச்சரவையில அவருக்கு பாதுகாப்பாக இருந்த பாதுகாவலர் இருந்த ஒருத்தர் என்ன பண்றாரு, அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட அந்த திவானுடைய பாதுகாவலராக இருக்க ஒருத்தரை போய் பார்த்து அந்த திவான் குடிக்கக்கூடிய ஒரு தேநீரை இவர் முன்னக்கூட்டியே குடிச்சிடுறாரு. இதை கேள்விப்பட்டோடனே அந்த திவான் என்ன சொல்லியிருக்காரு கோவப்பட்டு, நீ என்ன திவானா, நீ என்ன லட்சாதிபதியா, நீ எப்படி குடிக்கலாம் இதை, நீ ஒரு வேலைக்காரன் தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சம்பவம் பாஸ்கர சேதுபதி காதுக்கு போகுது. அவர் எவ்வளவு ஒரு இலகுன மனசுடையவர் பாருங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பணியாளனை கூப்பிட்டு 1 லட்சம் ரூபா பணத்தை அப்பவுமே அவங்க கையில் கொடுத்துருக்காரு. அந்த காலத்துல கொடுத்து இன்னும் முதல் நீ லட்சாதிபதி, உன்னை யார் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இந்த சம்பவம் அந்த திவானினுடைய மனதுல ஒரு விதமான கலக்கத்தை ஏற்படுத்துது. இப்படியே தொடர்ந்து இவர் எல்லாத்தையுமே தானம் செஞ்சுக்கிட்டே இருந்தாருன்னா நாட்டோட கஜானாவே காலியா போயிடும். இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி இவர் என்ன பண்றாருன்னா அவருடைய குருவாக இருக்கக்கூடிய சிருங்கேரி ஜெகத்குரு நம்முடைய நரசிம்ம பாரதி சுவாமிகள்கிட்ட போய் இதை சொல்றார். அப்ப நரசிம்ம பாரதி சுவாமிகள் என்ன பண்றாருன்னா மன்னர் பாஸ்கர சேதுபதி கிட்ட எனக்கு நீங்க ஒரு வரம் தரணும்னு கேட்கிறாரு. இப்போ பாஸ்கர சேதுபதி சொல்றாரு, ஐயா நீங்க என்கிட்ட கேட்கக்கூடாது, கடவுள் பக்தன்கிட்ட கேட்பானா, பக்தன் தான் கடவுள்கிட்ட கேட்கணும், நீங்க போய் என்கிட்ட கேட்குறீங்களே, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, இந்த நாடே எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல், கொஞ்சம் கூட வருத்தப்படாமல், குரு கேட்டார் என்பதற்காக இந்த தேசம் முழுக்க உங்களுக்கு தான் சொல்லி அவர் கொடுத்துட்றார். ஒரு மன்னனாக இருந்து எத்தனையோ கொடைகளை செய்தவர்களை வரலாற்றில் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் தன்னுடைய நாட்டையே தானமாக கொடுத்த ஒரு மன்னனை நம்ம பார்க்க முடியுமா? அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய மகன், அதாவது நம்முடைய பாஸ்கர சேதுபதியுடைய மகன், அப்போ 14 வயது நிரம்பியவர் முத்துராமலிங்கம் அவர் பேர். அந்த முத்துராமலிங்கத்தை அழைத்து இன்று முதல் இந்த தேசத்துக்கு, இந்த நாட்டுக்கு நீர் தான் ராஜா, நீங்க தான் அரசர் அப்படின்னு சொல்லி அவருடைய பையனுக்கு அவர் பட்டாபிஷேகம் ஏற்படுத்துறார். அதன் பிறகு 1904ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா பாஸ்கர சேதுபதிக்கு கல்றக்குறிச்சிக்கு போறார். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பக்கத்தில் கல்றக்குறிச்சிக்கு போறாரு. அங்க வடமால்புரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல முத்தையா பாகவதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த மோகன ராகம் பாடுறதுல மிக திறமைசாலி. இவருக்கு மோகன ராகம்னா ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறனால அவர் தேடி போய் அந்த மோகன ராகத்தை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். அதற்கு பரிசாக கையில அணிந்திருந்த அந்த வைர மோதிரத்தை ஒரு பரிசா கொடுக்குறார். கொடுத்து விட்டு அந்த நிமிடமே அவருடைய உயிர் பிரிந்தது என்று சொன்னால்
வாழ்வினுடைய துவக்கத்திலிருந்து நிறைவு வரைக்கும் தானம் செய்யக்கூடியவராகவே வள்ளல் மன்னர் பாஸ்கர சேதுபதி வாழ்ந்திருக்கிறார். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.